15th question. P and Q are brothers. R and S are sisters. The son of P is brother of S. Q is related to R as option A, son, option B, brother, option C, uncle, option D, father. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல டிசம்பர் 2015ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஐடியா பார்த்தீங்கன்னா பி அண்ட் கியூ வந்து ரெண்டு பேரும் பிரதர்ஸ், ஆரும் எஸ்ஸும் வந்து சிஸ்டர்ஸா இருந்தாங்க அப்படின்னா பியோட சன்னு வந்து எஸ்ஸோட பிரதரா இருப்பாங்க அப்படின்னா கியூவுக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தான் இங்க கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கோட ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, அங்கிள்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்துன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப 15th கொஸ்டினோட ஐடியா பார்க்கலாம். பியும் கியூவும் நம்மளுக்கு பிரதர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பி அண்ட் கியூ வந்து பிரதர்ஸ். அப்புறம் ஆரும் எஸ்ஸும் நம்மளுக்கு சிஸ்டர்ஸ். இப்ப பியோட சன்னும் எஸ்ஸோட பிரதர் தான் வந்து நம்ம பியோட சன். சோ பாத்தீங்கன்னா இப்ப வந்து பியோட சன்னு வந்து எஸ்ஸோட பிரதர் அப்படின்னாக்க இவங்க மூணு பேரும் பிரதர் சிஸ்டர்ஸா இருப்பாங்க. பியோட சன்னு எஸ் ஆர் மூணு பேரும் பாத்தீங்கன்னா பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அப்படி பார்த்தா பியோட சன்னோட அப்பா தான் வந்து பி அப்படின்னா அவரோட பிரதர் தான் கியூ அப்படின்னாக்க பியோட சன்னுக்கு அவர் வந்து பெரியப்பா இல்ல சித்தப்பா மாதிரி. அப்படின்னா ஆருக்கும் அதே மாதிரிதான் ரிலேஷன்ஷிப். அப்ப என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு ஆருக்கும் கியூவுக்கும் ஆருக்குமான ரிலேஷன் கேட்டிருக்காங்க. அப்ப கியூவுக்கும் ஆருக்குமான ரிலேஷன் பாத்தீங்கன்னா இந்த ஆருக்கும் கியூவுக்குமான ரிலேஷன் கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா பியோட சன்னுக்கு வந்து பி வந்து அப்பா அப்படின்னாக்க கியூ வந்து பெரியப்பாவா இருப்பாங்க. அப்ப இவங்க மூணு பேருமே நம்மளுக்கு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுனால கியூக்கும் ஆருக்கும் ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும், பெரியப்பா இல்ல சித்தப்பா மாதிரி கிடைக்கும். சோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆப்ஷன் சி வந்து அங்கிள்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர்.